இது பிரம்மோர் ஹில்ஸோட விலாக் 3. 400 கிலோமீட்டர்ஸ் ரைடுக்கு அப்புறம் நான் செகண்ட் டைம் டேங்க் ஃபில் பண்ணேன். ஊரில் ஃபில்லப் பண்ணது செகண்ட் டைம் இங்கே வந்து ஃபில்லப் பண்ணேன். என்ட்ரன்ஸில் இந்த இடத்த நான் ரீச் பண்ணேன். இந்த இடத்துல உள்ள ரிவரை சுற்றி உள்ள ட்ரீஸில் நிறைய பேட்ஸ் இருக்குது. எல்லாம் பழந்தின்னி வவ்வால்ஸு நிறைய இருக்குது. கூட்டமாக ஆயிரக்கணக்கில் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய வவ்வால். அதுக்கு மேலே ஜூம் பண்ணி என்னால் எடுக்க முடியல. இந்த இடத்துல ஸ்னாப்ஸ் எடுத்ததோட நான் இங்கேருந்து அடுத்து நான் ரூமுக்கு போகலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா நான் ரெஸ்ட் எடுத்தாகணும். கண்டினியூவாக ரைட் பண்ணிட்டு இருக்கேன் நைட் ஃபுல்லாக ட்ராவலு. இப்போ நான் ரீச் ஆன பிளேஸ் தான் தென்காசி குற்றாலம். இந்த தட்டான் என் பைக்லேயே உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேது. என் கூடயே ட்ராவல் பண்ணி வந்துச்சு. இது ஒரு 20-30 கிலோமீட்டராக என் கூடயே வந்துட்டு இருந்தது. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ரூம் இருந்தது. இந்த வாட்டியை நான் அங்கே போகல. ஒரு புதுசாக ஒரு ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ரூம் எடுத்தேன். பாலாஜி லாட்ஜுங்க நல்லா இருந்தது. சர்வீஸும் நல்லா பண்ணாங்க. இந்த அண்ணன் தான் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டு. உங்களுக்கு ஏதாவது குற்றாலத்தில் ரூம் வேணுன்னா இங்கே பாலாஜி லாட்ஜில் போய் எடுங்க. நம்ம வீடியோ காட்டினீங்கன்னா 5-10% டிஸ்கவுண்ட் தரதா சொல்லியிருக்காப்புல. இந்த லாட்ஜ் வந்து மெயின் ஃபால்ஸோட பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இங்கேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு நம்ம மெயின் ஃபால்ஸையும் சிட்டருவியும் ரீச் பண்ணிடலாம். அப்படி என் ரூமையும் காட்டுறேன். ரூம் உள்ளேயும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரூமில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே அந்த ரிவர் ஓடுது. அதாவது மெயின் ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய அருவி தண்ணி இங்கே தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதோட சவுண்டு நம்மளோட ஃபால்ஸோட சவுண்ட் நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த தண்ணி வர சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. இந்த ஸ்டீமுக்கு பக்கத்தில் உள்ள மரத்துலலாம் நிறையா பறவைகள் இருக்குது. அதோட சவுண்டும் கேட்டுகிட்டே இருக்குது.